இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் மாதிரி நம்ம பார்ப்போமா? ஸோ நீ காலையில் நானும் எங்கள் அம்மா வெளியே கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்மஸ் சீசன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிறிஸ்மஸ்னாலே எல்லாருக்குமே கேக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வருதோ அதே மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டாரு, அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான அந்த குட்டி குட்டி இந்த திங்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால் காலையில் நானும் எங்கள் அம்மாவும் நேரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, வெஜ் பிரியாணியும் கொஞ்சம் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் பண்ணி 65 தான் போட்டிருந்தோம். ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் காலையில் கிளம்புனா இன்னும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1 மணிக்கு 3 மணிக்கு தான் கிளம்புனோம். ஸோ அப்போ கடை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். நாங்கள் எப்போயுமே வழக்கமாக வாங்குகிற கடையில் தான் வாங்கினோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈஸியாக வாங்க முடியும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு கடையில் போய் நம்ம வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கடையிலேருந்து நமக்கு கிடைக்கும் போது நம்ம சொல்லும் போதே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்றத. புதுசாக ஒரு கடைக்கு போனோம்னா நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நாங்கள் போய் என்ன பண்ணோம்னா, நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது என்னதுன்னா, ஒரு 5 அடிக்கு மட்டும், ஒரு 3லேருந்து ஒரு 5 அடிக்கு மட்டும் நம்ம ட்ரீ வாங்கினா போதும், அப்புறம் நம்ம பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அம்மாவுக்கு கிளம்பி போயிருந்தோம். பார்த்தேன் அங்கே எங்களுக்கு 8 அடிக்கு தான் கிடச்சிச்சு. நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் கிடைச்சது ஒன்று. சரி விட்டுறக்கூடாது, நமக்கு 8 அடி கிடச்சிருக்கு, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அவங்க மாட்டிலாம் காமிச்சாங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் அது எப்படி எடுத்தாங்க மாட்டினாங்கன்றது. ஸோ நானும் எங்கள் அம்மா இதை மாட்டணுமா அதை மாட்டணுமா ஒன்றையா மாற்றி நம்ம மாட்டி பார்த்துட்டு, சரி எப்படி தான் நம்ம மாட்டி தான் போகிறோம் பாரு, நம்ம கடைசியாக கூட நம்ம தான் மாட்ட போகிறோம், தப்பாக இருந்தாலும் நம்ம கழட்டி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வேகமாக ஒன்றா மாட்ட ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா அவங்க கையில் வச்சுருக்கிறது இதுதான் கீழே வரும், நான் ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு இதுதான் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா தான் சரி ஒரு வழிக்கே நம்ம எப்படி தான் மாட்டணும்னு சொல்லிட்டு கீழே அந்த கம்பியில் அவங்களே ஒரு ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் நானும் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சேன். ஸோ இதுதான் ஒரு லேயராக வர்றது. கீழே லாஸ்ட்டாக நம்ம மாட்டுறதுக்கு ப்ளைனாக இருக்கும், அதுக்கு மேலே ஸ்டெப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கீழே அந்த இதை ஃபஸ்ட்டு மாட்டியாச்சு. மாட்டிட்டு கீழே நட்டு மாதிரி கொடுப்பாங்க, அதை டைட் பண்ணிட்டோம்னா ட்ரீ இங்கிட்ட அங்கிட்ட நகராமல் அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். ஸோ அதில் நானும் எங்கள் அம்மா நான் இங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா அதை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மாட்டுறதை விட பெரிய வேலை என்னென்னா, அந்த மரத்தில் இருக்க அந்த ஒயிட்டாக கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரித்து விட்றது தான் பெரிய வேலையாகவே இருந்துச்சு. ஒன்றே மாட்டுறதுக்குள்ளேயே ஆனால் எப்படி சொல்கிறது, பார்த்து மாட்ட வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா மாறிடுச்சு, அந்த ஸ்டெப்பு மாறிடுச்சுன்னா நமக்கு கீழே அந்த ட்ரீயோட அந்த எப்படி சொல்கிறது படர்ந்து ஒரு மாதிரி விரிசலாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாறிடும். ஸோ அப்போ ஒன்றா மாற்றணுன்னா அகலம் கீழே பெருசுலேருந்து மேலே குட்டியாக வரும் அகலம். ஸோ அதை பார்த்து தான் நம்ம ஒன்றா மாட்டுற மாதிரி இருக்கும். கீழேருந்து அந்த பெருசாக வரதை பார்த்துட்டு மாட்டிட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஸ்டெப்பாக வச்சா தான் நமக்கு அந்த ட்ரீயோட அழகு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஒரு வழிக்காக ட்ரீயை கரெக்டாக அடுக்கியாச்சு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் பேப்பரை பிரிக்கிறது தான் அதில் பெரிய வேலை. ஏன்னா ஒன்று அந்த மரத்தோட அவங்க மரத்தை பின்னிருப்பாங்க தெரியுமா, அந்த இதோட சேர்ந்து உள்ளே போய் சிக்கிக்கிடுச்சு. ஸோ பிடிச்சி இழுக்கும் போது அந்த கவரோட நம்ம விரலில் பிடிச்சிருக்கிறது மட்டும்தான் கையில் இருந்துச்சு, தவிர கவர் அப்படியே அதில் நின்றுக்கு இருந்துச்சு. ஒன்றே பார்த்து பொறுமையாக அந்த மரத்தில் இருக்கிற அந்த இலையெல்லாம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீட்டாக அழகாக ஒன்றா பிரிக்கிறதா இருந்துச்சு. பொறுமையாக தான் இந்த வேலையை பார்க்க வேண்டியதாச்சு. வேகமாக பார்த்தோம்னா நமக்கு அது ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி போய் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் பொறுமையாக தான் ஒன்றா பிரித்து நானும் எங்கள் அம்மாவை மாட்டிக்கிட்டு இருந்தோம். ஒன்றையாக பிரித்து மாட்டிட்டோம். இப்போ மேலே இருக்கிறது ரொம்ப ஹைட்டு. நான் சொன்ன மரம் 8 அடின்ட்டு என்னையோட ஹைட்டாக இருந்ததுனால எனக்கு மேலே இருக்கிறத பிடிச்சி அந்த இதை வெள்ளை பேப்பரை எடுக்க முடியல. ஸோ தனியாக கலட்டிட்டேன் நான். சரி நம்ம தானே திருப்பி மாட்டுறது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு கலட்டிட்டு அந்த ஒயிட் கவரை ஃபுல்லாக பிரிச்சுட்டு எங்கள் அம்மா அந்த சைடு சுற்றி இருக்கிறத ஃபுல்லாக அவங்க பிரிச்சுட்டாங்க. ஸோ ஒன்றா பிரிச்சுட்டு இதை திருப்பி பிரிச்சுட்டு வைக்கிறது தான் டைம் ஆச்சே தவிர மற்றபடிக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதை என் தங்கச்சி பார்த்ததுமே என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம இப்போ வாட்டர் பாட்டில் கழுவுற அந்த ப்ரஷ்ஷு மாதிரி இருக்குது அப்படின்னுச்சு. ஸோ உண்மைக்கே அது பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் மாட்டிட்டு அந்த லைட்டிங்லாம் செட் பண்ணதுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு
நம்ம எப்பயுமே வாங்குறத விட இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரியல் ட்ரீ மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் இப்போ மாட்டிட்டோம் இல்லை, இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா தூசிலாம் எதுவுமே விழுகவே இல்லை. அந்த இடத்துல முந்தி பழசு அந்த ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும், அதை மாட்டினோம்னா லைட்டாக காற்றடிச்சாலே கீழே உதிர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி நமக்கு. இது அந்த மாதிரி உதிரவே இல்லை. அது கொஞ்சம் அந்த ப்ரெஷ்ஷு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஸ்டாண்டர்டாக அது அப்படியே நிற்கிது. இது கார்னரில் பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் மாதிரி இருக்கும். அந்த ஸ்னோஃபாலுக்கு நமக்கு பார்க்கும்போது ரியல் ட்ரீயில் ஸ்னோ விழுந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த லைட்னிங்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த இதை பார்க்குறதுக்கு. அப்புறம் எங்கள் அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வரமே நானும் செட் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அவரை கொஞ்சம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை வேலையை சொல்லிவிட்டு அவராட்டம் கீழே அவராட்டம் உட்காந்துட்டாரு. நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக லைட்டிங் முடித்த பிறகு பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் லைட்டிங்கும் செட் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் இன்னும் அந்த இதெல்லாம் மாட்டவே இல்லை, பெல்லு அப்புறம் இதெல்லாம் மாட்டலை. காலில் ஸ்டார் எலக்ட்ரிஷியன் நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம், நாங்கள் கேட்டோம் காலிலேருந்து மாட்டி கொடுத்துரும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால சரி ஸ்டாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டார் மட்டும் அவங்க மாட்டிட்டாங்கன்னா இந்த ட்ரீயோட அந்த ஸ்டார் பார்க்குறதுக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்லாம் மாட்டோமே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சொன்னே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஸ்னோஃபால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும். உண்மைக்கே அதை பார்க்குறதுக்கு அந்த வாட்டர் பாட்டில் கழுவுற ப்ரஷ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தூரத்துலேருந்து பார்த்தோம்னாலே ரியல் ட்ரீ மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 5 அடிக்கு பிளான் பண்ணது நமக்கு 8 அடி கிடைக்கவுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் ஸ்டார் நாங்கள் வாங்கினது. ஸோ ஸ்டார் மாட்டோமே பார்த்திங்கன்னா ட்ரீக்கும் ஸ்டாரும் அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துச்சு. ஏன்னா இந்த ட்ரீக்கு இந்த மாதிரி ஸ்டார் போட்டோம்னா நல்லாயிருக்கும். பகல்லையும் அந்த ஸ்டாரில் சன்லைட் படும்போது பகலில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நைட்டு லைட்டோட பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இது வீட்டு வாசல்லேருந்து எடுத்த ஒரு லுக்கு. பார்த்தீங்களா அந்த ஹைட்டு, அந்த ட்ரீயோட ஹைட்டுக்கும் அந்த ஸ்டாரோட பிரைட்னஸ்க்கும் எவ்வளோ நமக்கு எடுத்து கொடுத்துருக்குன்ட்டு. இது கீழே நின்று நான் ஒரு ஷார்ட் எடுத்தேன். ஸோ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சூப்பராக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா.